இப்போது சில பேர் எப்படி தெரியுமா இருக்காங்க, ருத்ராட்சம் யாராவது போட்டிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வேணும்னே போய் ருத்ராட்சம் போடாத, குடும்பமே ஆடி போயிடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறது. ருத்ராட்சம் போட்டால் குடும்பம் ஆடாதுங்க. அந்த ருத்ராட்சம் போட்டிருக்கவங்களுக்கு யார் ஒருத்தர் கெடுதல் செய்யணும், அவங்க குடும்பத்தை அழிக்கணும்னு எவன் ஒருத்தன் நினைக்கிறானோ அவன் குடும்பம் ஆடி போயிடும். அந்தளவு மகத்துவமானது ருத்ராட்சம். ருத்ராட்சம் வந்து சாதாரணமாக ஒருத்தவங்க கழுத்தில் போட முடியாது. அவங்க எத்தனையோ ஜென்மங்களில் புண்ணியம் செஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த ருத்ராட்சம் ஒருத்தவங்க கழுத்தில் வந்து இருக்கும். இல்லைன்னா யாராலையும் சாதாரணமாக யாராலையும் போற்ற முடியாது. ருத்ராட்சம் போட ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி பாதை நோக்கி போய்கிட்டே இருக்கும். அந்த சிவபெருமான் மிகப்பெரிய ஒரு புண்ணியமான வாழ்க்கையை கொடுப்பாரு. கௌரவமான அந்தஸ்தான ஒரு சமுதாயத்தில் பெரிய விஐபி அந்தஸ்தை சிவபெருமான் கொடுப்பாரு. அந்தளவு மகத்துவமானது ருத்ராட்சம். அதனால் ருத்ராட்சம் போட்டுறவங்களை பார்த்து எந்த விதமான விமர்சனமும் பண்ணாமல் இருந்தாலே உங்களுக்கு நல்லது. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ.